பார்க்கக்கூடும் கூட்டம் சினிமாவில் முதல் காட்சி காணக்கூடும் கூட்டம் போன்றது என கூறியுள்ள சீமான், தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு அரசியல் கொள்கையை மற்றொரு மாற்றுக் கொள்கையால் மட்டுமே வீழ்த்த முடியுமே தவிர சினிமாவால் வீழ்த்த முடியாது என தெரிவித்துள்ளார். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடனா. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தாங்க. 40 பேர் கேளுங்க, யாராவது இல்லைன்னு காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியிலும் அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஈயாடிடும். எல்லாருமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி இருக்கு. எந்த அடிப்படையில் இருக்குல்ல, ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதற்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும். உங்களுக்கு புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி. இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இவர் சொல்றாரு திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கி அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்கிட்ட இருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சியை அழிப்பேன்னு வச்சுட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது இது?